வணக்கம். திடீர்னு சரத்குமார் கொண்டு போய் கட்சியை அவருடைய சமத்துவ மக்கள் கட்சியை கொண்டு போய் பாஜகவில் இணைச்சிட்டார். இது அவருடைய தொண்டர்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. சரத்குமார் என்ன செஞ்சுருக்கிறார், திடீர்னு இந்த முடிவு எடுக்கலை. திடீர்னு அவர் ராத்திரி படுத்திருக்கும்போது 2 மணிக்கு அவருக்கு தூக்கம் வந்திருக்கு. ரொம்ப குழப்பமாக இருந்திருக்கிறாரு. 20 வருஷமாக கட்சியை வச்சு நடத்துகிறோம், எந்த தொகுதியிலுமே ஜெயிக்க முடியல, ஓட்டும் பெருசாக வாங்க முடியல, வயசாகிட்டே போயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கிறாரு. உடனே ராதிகாவை எழுப்பி இது மாதிரி பாஜகவோட நான் இணைச்சிடலான்னு நினைக்கிறேன், என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏற்கனவே அவங்க மாமியார் வேறு சொல்லியிருந்தார், நீங்கள் எப்போ தம்பி முதலமைச்சர் ஆவீங்க, அதை நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடந்த தேர்தலெலாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார். விரைவில் முதலமைச்சர் ஆவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். சரி, இவரும் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காரு, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை பாஜகவோட கூட்டணி வைப்பார், பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தார். திடீர்னு சரத்குமார் போய் பாஜகவோட இணைச்சிட்டார், கட்சியவே கொண்டு போய் இணைச்சிட்டார். இது நிர்வாகிகளுக்கெல்லாம் நிறைய பேத்துக்கு பிடிக்கவே இல்லை. கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் எந்த தொகுதியில் நின்றாலும் ஓட்டு போட மாட்டேறாங்க. இவர் சமுதாய மக்கள் யாருமே பெருசாக இவரை கண்டுக்கிறதும் இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நீங்கள் வாங்க கட்சியை கொண்டு வந்து இங்கே மெர்ஜி பண்ணீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மந்திரி பதவி தரோம், வயசாகிட்டே இருக்குது, நீங்களும் கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு தேவையான ஒரு பெரிய அமௌண்ட்டையும் நாங்கள் கொடுத்துறோம், கட்சியை மெர்ஜி பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு உண்டு, நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் உங்கள் கடனெல்லாம் அடைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம். கட்சிங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, கட்சியை இணைச்சிருங்க, உங்களுக்கான முக்கியத்துவம் கட்சியில் பாஜகவில் கண்டிப்பாக கொடுக்குறோம். அது என்ன கொடுப்போம்னா மத்திய மந்திரி பதவி கொடுக்குறோம், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ராஜ்யசபா சீட் அது கொடுத்து எதையாவது ஒன்று கொடுத்து மத்திய மந்திரி பதவி உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்கு மந்திரி பதவின்னு ரொம்ப ஆசையாயிடுச்சு. சரி, நம்மளுக்கும் வயசாகிட்டே போயிட்டே இருக்குது, நம்மளுடைய முதலமைச்சர் காலமும் பனால் ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம முதலமைச்சர் ஆகுறதுலாம் ரொம்ப கஷ்டம், 20 வருஷமாக கட்சியை இழுத்துக்கிட்டு வந்தது தான் பெரிய விஷயமா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளுக்கு யாருக்குமே சொல்லலை. எல்லாம் வாங்க பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு டப்பார்னு பாஜகவில் மெர்ஜி பண்ணிட்டார். அதனால தான் அங்கேயே நிர்வாகிகள்லாம் டென்ஷன் ஆகி அப்படியே கத்த ஆரம்பிச்சு ஐயோ இதெல்லாம் நாங்கள் பாஜகவுக்கெல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க, அவர் வேணால் போய் சேர்ந்துக்கிட்டோம், நாங்கள்லாம் இனிமேல் பாஜகவுக்கு வேலை பார்க்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையிலே சரத்குமாருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமாருக்கு கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் அடைக்கணும் அப்படின்னா பாஜக கொடுக்குற ஒரு லம்பான ஒரு அமௌண்ட்டு. ரெண்டாவது கட்சியை நடத்துகிறதுனால நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, வயசாகிடுச்சு, இனிமேல் நிர்வாகிகளை நம்பி நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. சும்மா நிர்வாகிகள் அங்கங்கே அவங்கவுங்க மற்ற கட்சிகள்கிட்ட இருந்து ஒரு வசூலை போட்டுக்கிறது, கட்சி தலைவர் வராது இப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கங்கே வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்சம் இதாக இருந்தது, அவங்க கொஞ்சம் சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவர்னால நம்ம நாட்டாமனால் ஒன்றுமே சம்பாதிக்கவே முடியலையே, என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியாமல் கொல்லம்பி போய் கிடந்தவருக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி அண்ணாமலை கொடுத்த அந்த அசைன்மெண்ட் இருக்குல்ல, அது ஒரு நல்ல டீலாக இருந்தது. அதை ராதிகாட்ட பேசினார். ராதிகா ஆமாங்க, நீங்கள் ஏங்க இப்படி போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒன்றுமே நீங்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகுறதெல்லாம் பெரிய கஷ்டங்க, விடுங்க, நீங்கள் முதலமைச்சர் ஆகணும், மத்திய மந்திரி ஆகுங்க, அதையாவது பார்க்குறோங்க, எங்கள் அம்மா அதையாவது பார்த்து சந்தோஷப்படட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் ஓகேன்னு கொண்டு போய் மெர்ஜி பண்ணிட்டாரு. இப்போ அவங்களுக்கும் கட்சியோட நிர்வாகிகளுக்கும் சரத்குமாருக்குமே ஓடுது, லடாய் ஓடுது, எவன் எப்படி வேணாலும் கத்திட்டு போங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு தனியாக இருக்கிறாரு. உன்னை நம்பி 20 வருஷமாக பின்னாடி வந்தோம், எங்களை நடுத்தருவில் நிப்பாட்டிட்டு போயிட்டேயா சரத்குமார் அப்படிங்கிற மாதிரி நிர்வாகிகள்லாம் கத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. பரவாயில்ல, சமத்துவ மக்கள் கட்சியை கொண்டு போய் பாஜகவோட மெர்ஜி பண்ணிட்டாரு. அண்ணாமலையோட அசைன்மெண்ட் ஒன்று சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, பாஜகவில் சீனியர் தலைவர் யாரையுமே அவர் மதிக்க மாட்டேறாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ தென் மாவட்டங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சரத்குமார் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில முக்கியத்துவங்களை கொடுத்து அவங்க செயல்பட வைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.